ஹாய் காய்ஸ் அன்னியோங். இன்னைக்கு வியோட ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். லவ் ஆர் எயிட் த ஃபைனல் பார்ட்டு. ஓகே, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அப்புறம் எதனா நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா வியும் ஜேகேவும் பேசியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் தெரிய வந்திருக்கும், வயன் ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகிறான்னு ஜேகே வந்து தயாவுக்கு சொல்லியிருப்பான். அதுக்கு முன்னாடி வீக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க நம்ம இப்படி கண்டினியூ பண்ணலாம். இப்படி அவனுக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. ஓகே, டன். இன்னைக்கு நான் ஒரு பிளான் சொல்கிறேன், அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேயா? சரிடா. அது அப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி நைட் பார்த்தோன்னா ரிசப்ஷன் வைக்கிறாங்க ரோஸுக்கு. ஸோ ரோஸ்க்கு ரிசப்ஷன் வைக்கிறாங்க. ரோஸ் வந்து வயனை விடுறதே இல்லை. ரோஸ் வயனு பக்கத்துலேயே சுட்டுருக்கா. ஜேகே வந்து முறைக்கிறான் மியாவை பார்த்து. ஏன்னா மியாவுக்கு அந்த பிளான் தெரியும். ஸோ ரோஸுக்கு தெரியாததுனால ரோஸ் வந்து பக்கத்தில் பிடிச்சி என் கூட நில்றி அப்படின்ட்டு இருக்கா. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா டீ கையில் இருக்கிறது. டீ வந்து என்ன பண்ணிகிட்ருப்பாரு, பாப்பாவை வந்து கொஞ்சிட்ருப்பாரு. நீங்கள் அவங்க ஸ்டேஜ்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க. டீ வந்து பாப்பாவை வந்து விளையாடிட்டுருக்காரு. பாப்பா அப்படியே சிரிச்சிட்ருக்கா, அவ்வளோ ஸ்பைல் அவளுக்கு. அப்போது ரோஸ் சொல்கிறா, நோவா அவங்க அப்பா கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காடி, நீ ஸ்பைல் பண்ணி கூட்டின்னு போகாது. வேணாண்டி, அவன் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அதுக்கப்புறமா அவன் கஷ்டப்படுறது பார்க்க எனக்கு மனசு வர மாட்டேன்னு இருக்கு. ஜேகேவோட கசின் கல்யாணம் பண்ணி ஹாப்பியாக இருக்கட்டும். ஹாப்பியாக இருந்தால் போதுண்டி. எனக்கு தெரியும் அவங்க என்ன நடந்திருக்குன்னு. நான் தேவை ஒன்றும் புரிஞ்சிக்காமலாம் இல்லை. எனக்கும் புரியுது அவனோட கஷ்டம். ஆனால் வேண்டாம், அவனை விட்டு நான் போகிறது எனக்கு நல்லது, அவனுக்கு நல்லது, நோவாக்கும் நல்லது. ஏன்னா அப்புறம் இதுலேயும் எதனா நோவாவையோ எதனா சொல்லிட்டாங்கன்னா நான் செத்துருவேண்டி. நான் அவளுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் இவ்வளோ க்யூட்டாக வாங்க சிரிச்சுட்டு விளையாடிட்டுருக்கா. ஸோ இன்றைக்கி தான் அது லாஸ்ட்டு நினச்சா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. பண்ண முடியாதுல்லடி. அந்த ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப முக்கியம்தான். அதை விட எனக்கு எங்கள் ரெண்டு பேரோட ஹாப்பினஸோடக்கும் எனக்கு டேயோட ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியமாக தெரியுது. அப்படின்னு மியா ரோஸ் வந்து ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஓகேடி, நீ வந்து உங்ககிட்ட பேசிட்டு நான் வந்துடுறேன், அவளுக்கு நான் ஃபீட் மட்டும் பண்ணிட்டு வந்தேனே இருந்தாரா. ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுங்க. சுற்றி அங்கே இருக்காரு. பாப்பாவை கொஞ்சம் கொடுக்குறியா, ரொம்ப நேரம் ஆச்சு அவளுக்கு ஃபீட் பண்ணி. அதுக்கப்புறம் பசி விட்டு அழுவா, அதனால் ஃபீட் பண்ண முடியாது. இப்போ ரூமில் ஃபீட் பண்ணிவிட்டு இதை நான் தூங்க வைக்கணும். அவன் கூட விளையாடுறது உனக்கு பிடிக்கலையா வயன்? அப்படி இல்லை டே, லைக் நாட் அப்படி இல்லை. எனக்கு அவங்க கூட விளையாடுறதாங்க எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் நான் ரோஸ் கூட இருக்கணும்ல. ஸோ அப்போ ஃபீட் பண்ண முடியாது, அவள் அழுதுட்டா. ஏன்னா இதுக்கு வந்து அதாவது இப்போ நாளைக்கு அவளுக்கு மார்னிங் மேரேஜ். ஸோ நோவா தூங்கணும். இப்போ தான் நீங்கள் எதுவும் மழை பெறத்துறது புடி நீங்கணும் தூக்கி பிடிங்க. ஆனம்மா உனக்கு தாடா வேணாமா? தாடாலாம் அப்புறமா வருவார். வா நம்ம போய் நம்ம குச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறீங்க. சுற்றியும் அவங்க பின்னாடியே வராரு. நீங்கள் நோட்டீஸ் பண்ணல, ரூமில் போய் லைட்டாக டாப் இல்லாத பொருள் நீங்கள் கதவு மட்டும் சாத்திட்டு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டக்குன்னு டேபிள்ன்றது நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ கவர் பண்ணி செஸ்ட் கவர் பண்ணி ஃபீட் பண்ணிக்கிறேன். அப்படியே லைக் தட். அப்படியே டக்குன்னு யாரும் உள்ளே வர மாதிரி தெரிஞ்சதும் நீங்கள் டக்குன்னு பிடிங்க. ஸோ டே பார்த்துட்டு அப்படியே லிப் ஒரு மாதிரி
அவரோட லிப்பை விட் பண்ணுறாரு அவரோட தங்க வச்சு. ஸோ ஒரு அப்படியே ஃபிட் பண்ண உடனே நீங்கள் புரிஞ்சுட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே இருக்கேன், நான் பாப்பாக்கு ஃபீட் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னா, நீ ஃபீட் பண்ணு, நான் டிஸ்டர்ப் பண்ணல, எனக்கு தலை வலிக்குது, நான் சொல்லி இல்லையா இல்லை வந்தேன். ஸோ இது ஒன்றும் உருவம் இல்லைல்ல, எல்லாமே பேசுகிற ஒரு மனசாட்சி ஹியூமனிட்டி இல்லையா எனக்கு, ஹியூமனிட்டி ஆடிட்டுருக்க. அப்போ வந்து அவர் டே வச்சுக்கிட்ட உடனே பாப்பா ஃபீட் இன்னைக்கே கொடுக்க மாட்டேங்கிறான், லைக் துணி இப்படி இஸ்திட்டே வைக்கிறான். ஸோ அங்கே லைட்டாக ரிவீல் ஆகுது. ஸோ டீக்கும் ஒரு மாதிரி ஆகுது, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்போ ஃபஸ்ட்டு மம்மு குச்சி அப்புறமா இப்போ டாடா கட்டை அப்படின்றீங்க. டே ஷாக்கு, டாடாவா கட்டை உனக்கு தெரிஞ்சிச்சுல்ல, இதுக்கப்புறம் மறைச்சு நான் என்ன பண்ண போகிறேன். அப்படியே வந்து கை தூக்குறான், ஐயோ டாடா வேணுமா, ஓகே ஒரு ஸோ இல்லை டக்குன்னு டே வந்து தூக்குறாரு பாருங்க. அப்போ வந்து உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக லைட்டுக்கு ஜஸ்ட் ஃபுல்லாக இவ்வளோ டிவியை பார்த்துட்டு ஒரு மாதிரி நோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறீங்க. டக்குன்னு டேவை கையில் பிடிச்சிடுறாரு. சரி நோன்னு வந்து டேக்கு வந்து சீக்ஸில் வந்து ஞா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி சக் பண்ணிட்டு இருக்காங்க சீக்ஸை. இப்போ டே வந்து டக்குன்னு கையை பிடிச்சிடணும், நோ டே நோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுறீங்க. டக்குன்னு ரெஸ்ட் ரூம் வந்து என்ன பண்ணுறாரு, பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு மியா கிட்ட கொடுத்துட்டு, மியா வச்சுக்கோ பாப்பாவை நான் வந்துடுறேன் அப்படின்னு மியா வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். ஒன்று இப்படி மியா இப்படி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வரவும் நீங்கள் பாத்ரூம் வெளியே வருவோம், டீ உள்ள ஒரு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கேட்குறீங்க பாப்பா எங்கே, பாப்பா அவங்க அத்தை கையில் இருக்கிறான் கிட்ட கொஞ்சம் பேசணும் ஐயன். டீ இப்போது எனக்கு பேச எதுவும் இல்லை, நான் வந்து ஒரு மனுஷனுக்கு உள்ளாதடி முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே பிடி, என்னால் சொல்ல முடியலையே, சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே பேசிக்கிறீங்க. உங்கள் மனசில் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டே ஆகிருக்குது. ஆனால் டேக் எதுவும் தெரியல, நீங்கள் வந்து அப்படின்னு இருக்கிறீங்க. டீ வந்து டக்குன்னு கைப்பிடிச்சி வச்சுட்டு கிட்ட வச்சுட்டு ஒரு லாங்கான கிஸ்ஸு, ரொம்ப அக்ரெசிவாகவும் இல்லாமல் ரொம்ப காமாகவும் இல்லாமல் ஒரு மாதிரியான கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் லைட்டாக மெல்ட் ஆகி அவளை பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது பேக் கிஸ் பண்ணியே இருக்கீங்க. அப்படியே டே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி உங்களை அப்படியே பெட்டில் லே பண்ணி இந்த மாதிரி அப்படியே லே ஆகிறாரு. ஸோ லே ஆகிட்டு வந்து பையன் கிணவும் அப்படின்றாரு. நீங்கள் வந்து அப்படியே அந்த கிறக்கும் சொல்லுவாங்கள்ல, அதில் நீங்கள் அப்படியே அப்படின்னு லைட்டாக இது பண்ணுறீங்க. டக்குன்ட்டு என்ன பண்ணுறது, போய் கதவு சாத்திட்டு வந்து கன்ஃபார்மாக மூவ் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே அப்படின்றாங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது வந்து உங்களோட நீங்கள் வந்து என்ன போட்டுட்ருக்கீங்கன்னா ஒரு மாதிரி லெஹங்கா போட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படின்னா ஏன்னா லெஹங்கா போட்டுட்ருக்கீங்க, அதோட புக்கு வந்து பேக் சைடு இருக்கும். ஸோ அந்த புக்கு இதே ஒரு மெதுவாக கழட்டி போட்டுட்டு இன்னொரு மேலே கை வைக்கிறாரு. நீங்கள் வந்து டேவை பார்த்து நாட்டுப்பட்டு பொண்ணு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸ் எடுத்து போட்டு நீங்கள் வெளியே போயிடுறீங்க. ஸோ டீக்கு வந்து ஒரு மாதிரி எடுத்து நீங்கள் சொன்ன வார்த்தை, ஏன்னா அவர் வந்து லாஸ்ட்டாக உங்களை பார்க்கும்போது அவர் வந்து உங்கள் காதில் வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு, நீ ஒரு பிச்சு, நீ எல்லாருக்கூடயும் இப்படி தான் இருப்ப பொழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ உங்களுக்கு அது டக்குன்னு ஷேக் ஆகிட்ருக்கும். அவர் உங்கள் ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஷ் பண்ணோன்னே நீங்கள் அந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்ததும் மட்டும் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு எழுப்பிடுவோம். டீ வந்து அப்படி சைலண்ட்டாக உட்காந்துடுறாரு அந்த இடத்துல, எதுவுமே பேசல, வெளியும் வரல, எதுவுமே பண்ணல, அப்படி சைலண்ட்டாக அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காரு. ஸோ அப்படியே டைம் போயிட்டே இருக்க அப்படியே தான் நோக்கி அதே இடத்துல ஒரு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி டியர்ஸ் தேங்கி நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரில. ஸோ நீங்கள் அப்படியே வெளியே போய்ட்டு உட்காந்து தேம்பி அப்படி அழுகுறீங்க. அப்படின்னா அப்படி அழுகுறீங்க, நீங்கள் தேம்பி அழுகுறீங்க. வெளியே போய்ட்டு உட்காந்து அப்படி கொஞ்சம் நேரம் பாஸ் ஆனதும் நீங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஓகே ஒன்றும் இல்லை வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் டீ ரூமுக்கு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு
நீங்கள் வந்து அப்படியே நார்மலாக வெளியே போகிற மாதிரி போகிறீங்க. அப்போ ரோஸ் கேட்குறா, என்னடி உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது, என்ன மேக்கப்லாம் கழிச்சிட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எனக்கு ஒரு மாதிரி தலை வலிச்சிச்சு, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணனா அது அப்படியே ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் போயிட்டு ரோஸ் கிட்ட சொல்கிறீங்க. டக்குன்னு மியா வந்து பாப்பா அழுகுறான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து தரா. ஸோ நீங்கள் மறுபடியும் ஃபீலே பண்ணல. உங்கள் அண்ணன் வந்து பேச்சு கொடுத்த உடனே அப்படியே குதிச்சுன்னு அவன்கிட்ட போயிட்டா. கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் ரூம் வரீங்க. டீ அப்படியே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் வந்து எதுவுமே பேசல, அப்படியே பக்கத்தில் அப்படியே அதான் சரி திரும்பி உட்காந்து ஃபீட் பண்ணுறீங்க. ஸோ பாப்பா அப்படியே குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுறா. நீங்கள் அப்படியே படுக்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க. அப்போ வந்து டே வந்து கூப்பிட்றாரு. நான் அதை மனசார சொல்லுடி, மனசில் அது இன்னும் இருக்கா? இப்போ நீ என்னை இந்த இடத்துல வச்சுக்கிறேன்னு எனக்கு புரியுது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியே போயிடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் பிளானிங்குன்னு பண்ணாங்க. ஸோ ஜேகே கூப்பிட்டு, மச்சான் பிளானை சக்ஸஸ் பண்ணலாமாடா, என்னடா இவ்வளோ நேரம் எங்கடா போனேன், உன்னை தான்டா தேடி இருந்தேன் அப்படின்னு டே சொல்கிறாரு. இல்லைடா, பிளானு மயிறு எதுவுமே வேணாண்டா, அவள் எங்கே போகிறாளோ எங்கள் வேலையாக இருக்கட்டும், அவள் சந்தோஷமாக இருந்தால் அது மட்டும் எனக்கு போதும். சரிடா, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி நடக்கும்போது ஜேகே கையை பிடிச்சிட்டு, என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி பேசுகிற? இல்லைடா மச்சான், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்டா, உன்னை ரொம்ப தப்பானவன்டா, கூட வயலில் இருந்தால் அவன் நல்லா இருக்க மாட்டாடா, அவள் சந்தோஷத்தையும் அழிச்சிட்டேன்டா, அவள் இப்போ சிரிக்கிறா, அவள் சுற்றுறா, அவள் ஜாலியாக இருக்கிறான்னு நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்க, எனக்கு புரியுது. அவள் மனசில் அவ்வளோ கஷ்டத்தை வச்சிட்ருக்காடா. நான் பேசின ஒரு வார்த்தையும் அவள் டெய்லி யோசிச்சுன்னு இருக்காடா. நான் ரொம்ப தப்பாக பேசிட்டேன்டா, அவளை கிஸ் பண்ணேன்டா கிட்ட, அவளை நான் பண்ணுறேன்டா, அவள் பயப்படுறாடா, நான் ஏதோ தப்பாக அவளை சொல்லிடுவேன்னு. அந்த குழந்தைய என்கிட்ட ஆசையாக காமிக்கணும்னு நினச்சிருக்குவாடா அவன் மனசில். ஆனால் நான் என்ன அசிங்கமாக பேசிடுவேன்னு அவன் மறைச்சி வச்சுக்கிறான். அப்படி இந்த மாதிரி இருக்காடா நோவா. இவ்வளோ ஆசையாக நான் தூக்கி கொஞ்சி போதும், இந்த 3 நாள் 4 நாள் அதே எனக்கு போதும். தங்கச்சி மட்டும் என்ன கல்யாணம் பண்ண சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து மூவ் ஆகி போய் நிற்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு வரும்போது நீங்கள் அதெல்லாம் கேட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடுது, ரொம்ப கஷ்டம் ஆகிடுது. அப்படியே மனசு ஒடிஞ்சிடுறீங்க. நீங்கள் மறுபடியும் உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு மேலே நம்ம இருந்தால் ஏதோ சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு பேக் பண்ணுறீங்க. பேக் பண்ணிட்டு ரோஸ் கிட்ட போய்ட்டு, சாரிடி கொஞ்சம் எமர்ஜென்சிடி, நான் போயே ஆகணும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி என்கிட்டலாம் சொல்லி நீங்கள் டக்குன்னு கிளம்புறீங்க. ஜேகேவை கூப்பிட்டுங்க, ஜேகே கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறா ப்ளீஸ் வாடா அப்படின்னு. ஜேகே என்னாச்சு பேப், எதுனா ப்ராப்ளமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, வீட்டுக்கு போகணும், எனக்கு வீட்டுக்கு போகணுண்டா ப்ளீஸ் அப்படின்னு அழுகுறீங்க. சரி வா அப்படின்னு சொல்லி ஒரு நைட்டு நீங்கள் ஒரு 12 o'clockலாம் உங்கள் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுறீங்க. ஸோ போய் நீங்கள் ரீச் ஆகிறீங்க. வீட்டுக்குள்ளே போனால் உங்கள் மம்மியெல்லாம் வந்து ஒரு 8, 7 அப்படி கிளம்பிட்டு இருப்பாங்க ஊருக்கு. ஸோ வீட்டில் யாரும் இல்லை. நீங்கள் போய் அப்படியே உட்காந்து அழுகுறீங்க, கத்துறீங்க, கத்தி அப்படியே ஃப்ளூரிங்க, அவ்வளோ ஜோரம் அழுகுறீங்க. போடா, ஏன்டா என்னை பார்க்க வந்த, ஐயோ என்னால் உன்னை மறக்க முடியலடா, உன்னை பக்கத்துலேயும் வச்சுக்க முடியாமல் தூரமும் வச்சுக்க முடியாமல் ஒரு பொண்ணு கூடயும் பார்க்க முடியாமல் நான் செத்துனுக்கிறேன்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடா, ப்ளீஸ்டா, ஏன்டா லைஃப்பில் மறுபடியும் வந்தேன், ஏன்டா பார்த்த மறுபடியும், எனக்கு என்ன பண்ணுறது இதெல்லாம் தான் கரெக்டாக தெரில. ஆனால் எனக்கு நோவா இது வந்து கேட்டால் என்ன சொல்ல, நோவா என்ன தப்பாக நினைக்கக்கூடாது, உன்னை தப்பாக நினைக்கக்கூடாதுதான்.
பேசாமல் ரோஸ் கல்யாணத்துக்கு நான் வராமலே இருந்திருக்கலாம். நான் யாரெல்லாம் பார்த்தேன்னு புரியுதுடா இப்போ. நீங்கள் அழுவுறீங்க. பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா நீங்கள் வந்து டீவை பார்த்துட்டு இன்னும் பயங்கரமாக அழுவுங்க. டீவே அழுகுறான். அழுவாதேடி, நீ அழுதா எனக்கு ரொம்ப வலிக்குதடி, அழாதேடி ப்ளீஸ், அழாதடி. நீங்கள் அப்படியே ஹக் பண்ணுறாருங்க. ஹக் பண்ணி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணின்னு அழாத வயன் ப்ளீஸ் டி, அழாதடி ப்ளீஸ் டி, அழாத அதுதான் எனக்கு வலிக்குதுடி, நீ அழாதடி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எனக்கே தெரியுதுடி, அழாதடி ப்ளீஸ், அழாதடி. குட் கேர்ள் தானே, ஒரு ஸ்ட்ராங் கேர்ள். அழக்கூடாது. ஒரு குழந்தையும் தனியாக பெற்று அப்பா ஹஸ்பண்ட் நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் இல்லாமல் இந்த குழந்தைய இவ்வளோ மாதம் நீ அவளை வளர்த்துருக்க, இவ்வளோ கஷ்டம் கொடுக்காம நீ கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை. ஒரு ஸ்ட்ராங் கேர்ள். ஓகே, 1 year ஃபுல்லாக நீ தனியாக பாப்பாவை பார்த்து 1.5 year மேலாகுது அவளை வயிற்றில் வச்சு நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறடி. நீ ரொம்ப ஸ்ட்ராங். ஓகேவா? இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங். நீ அழாதடி, நீ அழாதவன் ப்ளீஸ் அப்படின்ட்டு பாப்பா அழுகுறா. போயிட்டு டக்குன்னு கூப்பிட்டு தட்டுறாரு. மேலே படுக்க வச்சு ஷோல்டரில் தட்டின்னுக்கிறாரு. அப்படியே அவள் தூங்குறான். அப்படியே அவளை பக்கத்தில் படுக்க வச்சுட்டு நீங்கள் அழுதுறதும் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே விட்டாயிட்டு இருக்குது. நீங்கள் அப்படியே நீடியும் என் கூட இந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியா அப்படின்னு சொல்கிறா. யாம் ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாரு. ஸோ பாப்பா அப்படியே கூட்டிகிட்டு போய் அவங்க ஒரு பேபிஸ்க்கு அந்த தொட்டில் சொல்லுவாங்க, அந்த தொட்டிலில் படுக்க வைக்கிறாரு. பாப்பா அப்படியே அழகாக தூங்கிட்டுருக்கா. அப்படியே உங்ககிட்ட அப்படியே ஃபஸ்ட்டு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் அந்த ப்ளவுஸை கழட்டி போடுறாரு. நான் சொன்னாலே நீங்கள் லெஹங்கா போட்டுருக்கீங்க, நீங்கள் அதோடு தான் கிளம்பி வந்திருக்கீங்க. ஸோ அப்படியே அதெல்லாம் கழட்டி போட்டு இது இவ்வளோ பெருசாக இருக்குது, பார்த்தப்போ சின்னதாக இருந்துச்சு. அது பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறா. பயன் நாய் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே நாட் பண்ணுறீங்க. டேஸ்ட் ஆக்குதுரி, இட்ஸ் அமேசிங். அதுக்கு தான் என் பொண்ணு எப்போ பாரு அங்கேயே இருக்காளா, எப்போ பாரு இந்த சவுண்ட் போட்டு குடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவரை குடிச்சிட்ருக்காரு. ஒரு மாதிரி சத்தம் போட்டு குடிக்கிறாரு. நீங்கள் ஜிக்கு நோ சாரி நோ பாப்பாவுக்கு வெயிடா, பாப்பா அழுவா நைட்டில் எழுந்துச்சி, பாப்பாவுக்கு வெயிடா ப்ளீஸ், நான் பாப்பாவுக்கு வெயிடா அப்படின்றீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னாலும் சைட் டெஸ்ட் போகிறாரு. ஐயோ டே பாப்பா அழுவாடா, நான் பாப்பா அழுதா என்ன பண்ணுவேன், பாப்பா அழுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்ஸ்லலாம் அந்த மில்க் இருக்கும். அப்படியே அப்படி கிஸ் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கும் அந்த மில்க் அந்த இது ஃபீல் ஆகுது. என்னடா பண்ணுற அப்படின்னு அப்படியே அவர் மெதுவாக கீழே அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணி போட்டு அப்படியே அதோட பாட்டு எடுத்து உங்களுக்குள்ளே இன்செக்ட் பண்ணி மூவ் பண்ணுறாரு. நைஸ்ரா ரொம்ப நல்லா இருக்குடி. ஃபஸ்ட் டைம் பண்ண வந்தோட இது ரொம்ப நல்லா இருக்குடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்குள்ளே கம் பண்ணிட்டு பக்கத்தில் படுக்கிறாரு. பார்த்துட்டு இப்போ பாப்பா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், இவ்வளோ வச்சுட்டு அவளால் சமாளிக்க முடியலையே. இப்போ அவளுக்கு ஒரு 7 months அப்படி ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் பாப்பா வந்தால் ஒரு 5-6 months ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் பாப்பா வந்தால் ப்ராப்ளம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ முன்னாடி பேசி எனக்கு பயமாக இருக்குடி. இவங்களை கம் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசியிருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஃபன்னாக கிகிள் பண்ணிக்கணும், நல்லா ஜாலியாக அவர் உங்களை ஸ்கிட்செல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் தூங்குறீங்க. ஸோ மார்னிங் ரொம்ப லேட்டாக எழுந்து பார்க்குறாரு. பார்த்தா யாருமே இல்லை பக்கத்தில், ஒருத்தர் கூட இல்லை. பயந்துட்டார். ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸ். அப்படியே ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு. எங்கே போயிட்டா வயன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா ஒரு நோட் இருக்குது. தேங்க்யூ நீ என்னை புரிஞ்சுக்கின,
ஆனால் லவ் யூ, என்னால் உன் கூட இருக்க முடியாதுடா. நான் உன் கூட இருந்தால் நம்ம பாப்பாவுக்கு வேறு பேர் சொல்லிடுவாங்க உங்கள் வீட்டில். எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் கிளம்பிட்டேன். எனக்கு நேற்று நைட்டும் கூட இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த லவ் எனக்கு போதும். அந்த ஒரு நைட் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணிச்சு. இந்த ஒரு நைட் நம்ம லைஃப்பை ரொம்ப ரொம்ப அழகாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. நீ கவலைப்படாத. உன் பொண்ணுக்கிட்ட உன் ஃபோட்டோ அப்புறம் உன்னை நான் காட்டி தான் வளர்ப்பேன்டா. அவளுக்கு நீ அப்பான்னு அவளுக்கு நான் எல்லா இதுலேயும் நான் அவளுக்கு காட்டுவேன். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. என் மேலே சத்தியம், நீ என்னை தேடக்கூடாது. நான் ஹாப்பிடா. நான் நான் நினச்சி பார்க்கல நான் உன்னை மறுபடியும் மீட் பண்ணுவேன். நம்ம லைஃப்பில் லாஸ்ட் டைம் நடந்த ஹாப்பி மூமெண்ட்டை நான் ஃபீல் பண்ணுவேன். நம்ம குழந்தைய நீ பார்ப்ப, நீ அது உன் குழந்தை, நீ அதை பார்ப்ப. அதுவும் குழந்தை நீ நம்புவேன்னா சத்தியமாக நினைக்கல. நீ தப்பாக பேசுவேன்னு நினச்சேன். நான் லவ் யூ, மிஸ்ட் யூடா. பாப்பா ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறா இல்லை மிஸ் பண்ணுவா. மிஸ் பண்ணா லைக் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நீ சொன்ன மாதிரி எனக்கு தெரியும். லவ் யூ, பாய், குட் பைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்ரு முடியுது. ஸோ அந்த லெட்டரில் அங்கங்கே டிஎஸ் இருக்கும். ஏன்னா அழுது தான் அந்த லெட்டர் எழுதியிருக்கான். அப்படியே டீ கத்தி அழுகுறான். அப்படி கத்தி அழுகுறான். ஆண்டி இப்படி பண்ண, நீ ஆண்டி என்னை விட்டு போன, மறுபடியும் என் லைஃப்பில் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆண்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன பையன் என்கிட்ட வந்துடுறீ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுகுறாரு. அப்போ ஜேகே கால் பண்ணுறது. ஜேகே அப்போ பையன்டா, என்னாச்சுண்ணா, என்ன அதுட்டாங்க அதை பேசுகிறான். ஏன்டா நீ அழுதுட்ருக்க? பையன் போயிட்டாடா. என்னடா சொல்கிற? அவன் என்னை இங்கே நான் நேற்று வயனும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. கல்வி நம்ம லெட்டர் எழுதிட்டு போயிட்டான், எனக்கு வேணும் வயணும்னு சொல்லிட்டு கத்தி அப்படியே அழுகுறாரு. ஸோ ஜேகே என்ன பண்ணுறாரு, மியாவை கூப்பிட்டுட்டு வராரு. ஏன்னா ரோஸ்க்கு கல்யாணம் ஆகிக்கிறதுல. ஸோ ரோஸ் இது பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஜேகே மியாவை கூப்பிட்டு அப்படி ஸ்பீடாக வண்டியை ஓட்டிகிட்டு வராரு. வந்த உடனே மியா டெய்வி பார்த்தா அப்படியே ஷாக் ஆகிட்டா. ஏன்னா அவன் கண்ணெல்லாம் அப்படியே குண்டு குண்டாயிட்டுக்குது. அவன் ஒரு மாதிரி அவனுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவன் போயிட்டு அண்ணா இங்கே பாடுறா, இல்லை இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீக்ஸ்லேயே சப்புன்னு அடிக்கிறான். போயிட்டாடி அவள் என்னோட சந்தோஷத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டா மறுபடியும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்தி மியாவை பண்ணி அப்படி அழுகுறாரு. ஸோ இப்போ எப்படி வயன் சைடு பார்த்தா வயன் இங்கேருந்து பெங்களூருக்கு தான் வந்திருப்பாங்க. அவளுக்கு என்ன அவள் எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கா. வீடு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ பட் அவள் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு அவளுக்கு இப்போ டேயை விட்டு இந்த சைடு போனால் இவ்வளோதான், நம்ம லைஃப் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இதே மறுபடியும் நம்ம ஃப்ளைட் ஏறி போனால் மறுபடியும் நம்ம லைஃப் நம்ம நினச்ச மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன டிசைட் பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அங்கேயே உட்காந்து பாப்பாவை கட்டி பிடிச்சி நான் அவ்வளோ அப்படி அழுகுறான். சாரிடா அப்படின்னு மனசில் இது பண்ணி நான் அப்படி அழுகுறான். கத்தி அழுகுறான். அவளோட சிம் மேலாம் தூக்கி போட்டா. ஃபோன்லாம் கூட அவள் அங்கேயே தூக்கி ஃபோன்லாம் கூட அங்கேயே வீட்லேயே தான் வச்சுட்டு போயிருப்பான். ஸோ இவங்க வேறு ஃபோன் தான் வச்சுட்ருப்பா கையில். ஆல்ரெடி எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் வச்சுருக்கா. ஸோ வேறு சிம் போட்டு தான் அப்படியே வச்சுட்ருக்கான். ஸோ இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, ரோஸ்க்கு மட்டும் தெரியும் அவள் போயிட்டான்னு. ரோஸ்க்கு மட்டும் தெரியும் அவள் எங்கே கீறான்னு சொல்லிட்டு. ஆனால் ரோஸுக்கு தெரியும்னு சொல்லிட்டு மியாக்கும் ஜேகேக்கு டேக்கு சுத்தமாக தெரியாது. ரோஸ்க்கு தெரியும்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் ரோஸ் ரோஸ்கிட்ட ஃபோன் பண்ணி வயன் அப்படி அழுகுறான். எனக்கு டே வேணும்டி, ஆனால் என்னால் அவன் கூட இருக்கும், எனக்கு நோவாக என்ன சொல்லிடுவாங்களோ, எனக்கு பயமாக தெரியும் அப்படி அழுகுறான். கத்தி அழுகுறான் ஃபோனில். அவங்க
ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவளை தான் பார்த்துட்டு போகிறாங்க. டக்குன்னு பார்த்தா யாரோ அங்கே நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது. டக்குன்னு திரும்பி பார்த்தா டே குட்டுன்னு ஓடி போய் அப்படியே அக் பண்ணி அப்படி அழுகுறா. டே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இது பண்ணுற பொட்டுன்னு ஒரு அடி. பார்த்தியா என்னை ஏமாத்திரி அடி, நீ மறுபடியும் எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜோராக ஆட் பண்ணுறாரு. லைக் ஃபஸ்ட்டு டே தான் பண்ணார். பட் இவன்தான் பையன் வந்து புரிய வச்சிருக்கலான்னு ஒரு அவரோட இது. அது நம்ம இதை பண்ண முடியாது. ஸோ அப்படி பையன் வந்து அப்படி அக் பண்ணி அழுகுறா. பாப்பாவை கீழே உட்கார வச்சுட்டா. பாப்பா லைக் அவளுக்கு வந்து ஒரு 5-6 months ஆகுதுல்ல, அவளால் வந்து கொஞ்சம் முட்டி போட்டோன்னா மூவ் பண்ணுவாள். ஸோ வந்து முட்டி போட்டு அப்படியே வந்து டேயோட பேண்ட்டை வந்து பிடிச்சி இப்படி தத்து அப்படின்னு இழுத்துட்ருக்கான். ஸோ அப்படியே வந்து தூக்குறாங்க. டே வந்து தூக்குறாரு. பின்னாடி பார்த்தா ஜேகி, ரோஸும் ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் மியா, அப்புறம் ஜேகி எல்லாம் நின்று பார்த்துன்றாங்க. குடுன்னு வந்து ரோஸ் வந்து ஹக் பண்ணுறா. சரி காம் டவுன் அப்படின்னு. மியா குடுன்னு வந்து பட்டு சீஸ்லேயே 4-5 அடி அடிக்கிறா. டேயாங்க வெறியாயிட்டான். ஏய் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்கான் பின்னாடி. அதுக்கு ஏய் சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தள்ளிட்டு போகிறோம். அடிக்க போகிறான். டே பிடிச்சிட்டு ஏ அவன் பாவண்டி அவன் மறுபடியும் கோச்சிட்டு போயிட போகிறாடின்னு சொல்கிறாரு. நான் போக மாட்டேன். இல்லை எனக்கு கேட்கல. நான் போக மாட்டேன்டி மியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒர்க் பண்ணுறா. அப்போ வந்து பாப்பா வந்து ஸோ வந்து பாப்பா அழுகுறா. ஏன்னா வயனை வந்து அடிச்சிட்டால. மியாவை பார்த்து முறைக்கிறாப்பா. முடிச்சதுக்கிட்ட வந்து பாப்பா பட்டுன்னு அடிக்கிறா. பார்த்தியாடா உன் பொண்ணோட கொழுப்பை அவங்க அம்மா வச்சுருந்தா இன்னும் அடிக்கிறான். பின்ன யார் பொண்ணு ஏன் பொண்ணாச்சு அப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாரு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு வந்து பயம் இருக்குது அவங்க வீட்டில் அவங்க எடுத்துக்குவாங்களா மாட்டாங்களான்னு. ஸோ டே வந்து மறுபடியும் டேரெக்டாக கூட்டின்னு போயிட்டு உட்கார வைக்கிறாரு. உட்காந்துன்னு வண்டியில் போகிறாங்க. இங்கேருந்து ஃப்ளைட்டில் போயிட்டு லைக் அந்த பிளேஸுக்கு போயிட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து அவங்க காரில் போகிறாங்க. எனக்கு பீதி வயிறெல்லாம் சொல்கிறேன். எனக்கு வயிறெல்லாம் கழுக்குதுரி, எனக்கு கக்கா வர மாதிரி இருக்குதுன்னு ரொமியாகிட்ட சொல்லிக்கிறாங்க. இவளுக்கு இன்னும் இந்த பழக்கம் போலடி ரோஸ் கிட்ட சொல்கிறா. இவளுக்கு எதுவும் ஆகுதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சொல்லி சிரிக்கிறான். வயனுக்கு அவன் வேறு சிரிக்கிறான். ஆனால் அவளுக்கு அந்த மரண பீதி அவள் கண்ணில் தெரியுது. இந்த மாதிரி பாப்பா வந்து டேக்கிட்டே தான் உட்காந்துக்கிறா. டேவை கொட்டி பிடிச்சுன்னுக்கிறா. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சு நீங்கள் கூட்டுன்னு போயிடுவீங்க டேவை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேவை அப்படியே கொட்டி பிடிச்சிட்டு அவங்க டே தான் வண்டி ஓட்டிருக்கிறான். கொட்டி பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துன்னுக்கிறா. அப்போது வந்து மியா சொல்கிறா, பாத்தியாடி உன் பொண்ணை நீ சோறு ஊட்டி சீராட்டி பால் கொடுத்தா வளர்த்தா. அவள் பார்த்தியா என்ன சொல்கிறா, என்ன பண்ணுறா பார்த்தியா அப்படின்றா. ஸோ நான் வந்து இதில் வந்து என்ன கன்ஃபியூஷன் ஆகும். பாப்பாவுக்கு வந்து எவ்வளோ மந்த் ஆச்சுன்னு எனக்கே தெரில. ஒரே கொழும்பி விட்டுக்கிறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3லேயும் ஒரு இது சொல்லியிருப்பேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரி போகலாம். டைட்டாக் பண்ணிங்கிறா அவள் வந்து. அப்புறம் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தட்டி குத்துனேக்கிறாரு. அப்புறம் நீங்கள் அப்போ புரியுங்க டே உங்கள் வீடு முன்னாடி எனக்கு உங்களுக்கு பீதி கிளம்புது. டே அவங்க வீட்டு நல்லா பெருசாக தான் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே வந்து அவங்க அம்மா உட்காந்துட்ருக்காங்க. ஸோ டே வந்து அவங்க மம்மிகிட்ட சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஐங்கதி இந்த மாதிரி விஷயம் இதுதான் அப்படின்ட்டாரு. ஸோ டே ஃபஸ்ட்டு இறங்குறாரு. டே கையில் இருக்கிற பாப்பா டேவே உடிச்சு வச்சுக்குது. உடுகுன்னு வந்து பேத்தி அம்மாடியும் இப்படி ஒன்று மாதிரியே இருக்கிறாடா. ஆமாம் பையன் ஏன் நீ மறைச்ச அத்தைக்காச்சும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னும் அத்தையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறா. சரி வந்து உள்ளேருந்து டே அவங்க டேடி வராரு. அப்படின்னு டே வந்து முறைக்கிறாரு. டே முறைக்கிறாரு அவங்க டேடியை பார்த்து. அவங்க டேடி வந்து டக்குன்னு திரும்பி பார்த்தா அவங்க கையில் குழந்தை. ஓய் யார் குழந்தை இது, நீ என்னத்துக்கு தூக்கி வச்சுட்ருக்க அப்படின்னு கத்துறாரு. இது யார் குழந்தையோ இல்லை என் பேத்தியா டேக்கோ எனக்கோ பிறந்த குழந்தை அப்படின்னு ஒரு வந்து முறைச்சுன்னு சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. எனக்கு அப்படியே வாடிக்குது. வாங்க அவங்க அப்படித்தான் சொல்லிட்டு வரும்போது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கையில் கொடுத்துக்கிறாங்க. உள்ளே போய் ஆர்த்தி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் உள்ளே கூட்டின்னு போகிறாங்க. வயன் வந்து ரொம்ப டயர்டாகிறான். ஏன்னா அழுதாள் நைட்டெலாம் ஒர்க் அவுட்டு எல்லாத்துல நல்லா டயர்டாகிறா. அதனால வந்து ரொம்ப டயர்டாக உள்ள போகிறா. சரி வயன் ஜெக்டே அவங்க மம்மி பார்த்துட்டு போய் ரூமில் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் படுக்க வேடா வயன் ரொம்ப டயர்டாகிறா அப்படின்றோ. டே என்ன பண்ணுறது பாப்பா டே அப்புறம் அது சூட்கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவர் மேலே போகிறாரு. ஸோ வயன் கையில் தான் பார்க்குறா. அவங்க கூட்டின்னு ரூமுக்கு போகிறாரு. ரூமில் பார்த்தா தேவை எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிறாரு. பெட்டுக்கு ஆப்போசிட்டில் பெட்டுக்கு பின்னாடி அங்கங்கே பார்த்தா ஃபுல் அவங்க லவ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ், அவங்க வெளியே போனப்போ எடுத்த ஃபோட்டோஸ்
எல்லா ஃபோட்டோஸும் அப்படியே சுற்றி வச்சுக்கிறாரு. வயலே ஒரு நிமிஷம் அப்படியே கதி கலங்கிட்டு ஷாக் ஆகி நின்றுக்கிறான். அப்புறம் அதை பார்த்துட்டு பாப்பா மம்மா தாத்தா மம்மா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டி சிரிக்கிறா. அப்புறம் வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அம்மா மம்மா அம்மா மம்மா அப்படின்னு வந்து மம்மா வேணுமா வாங்க 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 வந்து டே சொல்கிறாரு. என்னடி அவள் எப்போ பாரு மம்மா மம்மான்னு. எனக்கு தானே நீ பாப்பாடா, அவளுக்கு இப்போ தானே குட்டி பாப்பால, அவளுக்காக தான் நாங்கள் வருது. அவள் எனக்காக வரலையா? உனக்காக வரல உண்மை அப்படின்னு சொல்லி சிரிக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஹிட் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் மாமியார் வந்து கட்டணம் ஆஃப் பண்ணுறாங்க. டீ வந்து வாமா அப்படின்றாரு. பையன் பாப்பாவை நான் தூக்கிட்டு போட்டா இருங்க ஒரு நிமிஷம் ஃபீட் பண்ணிட்டுருக்கேன். என்ன வாங்க போங்கன்ற வாய் நிறையா அத்தைன்னு கூப்பிடு. அத்தை இருங்க பாப்பா நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே ஓகே சரி இன்னைக்கு பாப்பாவை நான் என் கூட வச்சுக்கிட்டேன். 11 நைட் ஏன்ஷாலு அழுதானா எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க வந்து அப்படியே தேவை பார்த்து சிரிச்சுட்டு பாப்பா தூக்கிட்டு போயிடுறாங்க. பாப்பாவும் அவ்வளோ ஹாப்பியாக அவங்க கூட போகிறா. ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே இல்லை. இப்போ டீ சொல்கிறேன் என்னடி என்கிட்டயும் அல்வமா இருந்தா ஏன்னா நான் கிட்ட உங்களை எல்லோரும் காமிச்சு வளர்த்துக்கிறியா? ஆமாம் நான் செக்கப் ஒரு தடவை வந்தப்போ உங்கள் மம்மி போனாங்க. அப்போ வயிற்றில் இருக்கும்போது நான் காமிச்சாங்க பாரு உங்கள் தான் பாட்டி அப்படின்னு காமிச்சேன். அப்புறம் ஒரு தடவை நான் வந்து பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் இதுக்கு போகும்போது உங்கள் மம்மியை நான் பார்த்தேன். இன்னும் தான் பார்த்தேன். அப்போ அவகிட்ட காமிச்சேன் அங்கே பாரு மம்மா உங்கள் டேடா உங்கள் கிராணி அப்படின்னு. இப்போ நான் எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னா அப்போல்லாம் நீங்கள் வருவீங்கடா, அப்போல்லாம் நான் காமிச்சிக்கிறேன். அவங்க பார்த்துமா நானா உன்னை தானே அவள் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாலே. எனக்கு அப்படியே ஆட்டே நின்றுச்சு. எங்கள் அம்மாக்கிட்டலாம் சொல்லின்னு அவகிட்ட சண்டைலாம் போட்டேன். அவள் அஷ்டா தெரியுமா என்ன சண்டை போட்டுன்னு ஓ மை காஷ் அப்படி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டு வரேன். என்ன பூனை கிட்ட வருது அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படியே உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்கள் மாமனாரும் கொஞ்சம் நாளில் வந்து இப்போ வந்து உங்கள் மாமியார் தூக்கிட்டு போனாங்க. அவங்க ரூம் தான் வந்து பாப்பா அப்படியே அவ்வளோ அழகாகிறான். அப்படியே டே மதிக்கிறான். உங்கள் மாமனாக இருக்கட்டும் அப்படியே தூக்கி கொஞ்சம் மூஞ்செல்லாம் முத்த கொடுக்குறாங்க. உங்கள் மாமனார் வந்து அவ்வளோ கெட்டவங்களாம் இல்லை. இந்த ஜேகேவோட கசின் சிஸ்டர் தான் உனக்கு ரெண்டா அவங்க மேலே வத்தி வச்சு இது பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் மாமனார் புரிஞ்சு அப்படியே தெரிஞ்சு ஸோ எல்லாம் ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணி இதோட இன்னும் சொல்கிறேன் நான் முடிகிறேன். இதை நான் எவ்வளோ நாளும் யோசிச்சு லாஸ்ட்டில் நான் வந்து கிளைமேக்ஸ் எதோ கொடுக்கணும்னு நினச்சி எதோ கொடுத்துட்டேன். அதுக்காக சப்ஸ்கிரைப் நாய்ஸ் இருக்கும் மறக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. அப்புறம் பேபி அது என்ன யோசிச்சு நான் போட்டேன்னு தெரில. இந்த பேபிக்கு வந்து ஏஜ் நான் ஸ்டார்டிங் கொடுத்தேன்னு தெரில. நான் ஒரு வாட்டி நான் சொல்லும்போதும் நான் பேபியோட மந்த்ஸும் ஏஜும் நான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டு போனேன். அதுவும் எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு தெரிஞ்சு 8th மந்த்தில் தானே பேபிஸ்க்கெல்லாம் ஃபுட்ஸ் தருவாங்க. எனக்கு ஒன்றும் தெரில. எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து என் மைண்டில் வந்து பாப்பாக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாக்கு வாவும் ஃபீட் பண்ணுற மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறம் ஒருவேளை கொடுக்காம இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி விட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். அந்த ஐடியாவும் ஓகே. ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை நான் பார்த்தா எப்போ எடிட் பண்ணுறேன்னா எப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா 5 o'clockலேருந்து 5 இல்லை லைக் நான் வந்து ஒரு 2 o'clockலேருந்து ட்ரை பண்ணி இங்கே ரெக்கார்ட் பண்ணி கட் பண்ணி ஸோ இன்னும் நான் ஒரு ஜேகேயோட எஃபோ நான் வேறு யோசித்து வச்சேன். ஸோ அதுவும் நான் ரெக்கார்ட் பண்ணோம். நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா தயவு செய்து இது எனக்கு வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே பாய் ஃப்ரம் திவி. ஓகே நான் என்னை வந்து நீங்கள் வந்து திவின்னு கூப்பிடலாம் ஓகேவா. நான் திவி அப்படின்னு கூப்பிட்டா ஆமாம் ஹாப்பி. ஓகே பை ஃப்ரம் திவி. டாட்டா. இந்த டே குட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் பாட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். பாய்.